Let us pray. நாம் Heavenly ஜெபிக்கலாம். Father, Heavenly Father, we just want to come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். We welcome your presence in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். We pray the Holy Spirit continue to minister to each and every one of us. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்வீராக. And right now we welcome your holy presence, Lord, to minister to us. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி நாங்கள் வரவேற்கிறோம். That we will be strong, that we will walk according to your way. இதன் வாயிலாக நாங்கள் பலப்படுத்தப்பட்டு உம்முடைய வழியில நடக்கிறவர்களுக்கு அது ஏதுவாய் காணப்படட்டும். In the mighty name of Jesus, Lord, we pray. பலமுள்ள நாமமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning I would like to share with you about the message called Resisting the Devil. இந்த கால வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. And again, I really see that enemy is attacking many servants of God, and including many, sheep and the children of God. நாம் தொடர்ச்சியாக நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் ஊழியர்களையும் இந்த பிசாசு தாக்கிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். One thing I know very sure that when we do this ministry in India, and one thing that is my aim is none of us shall drop out from the ministry. இந்தியாவிலே நாங்கள் செய்கிறதான இந்த ஊழியத்தின் நோக்கம் என்னவென்றால் ஒருவரும் இந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போகவே கூடாது என்ற நோக்கத்துடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Maybe we have many challenges, our location are different, but the enemy is really aimed at us. நாம் பல வித்தியாசமான இடங்களிலும் வித்தியாசமான கோணங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் பிசாசு நம்மை தாக்குதலுக்கு உட்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். We are not trying to magnify or amplify this the work of the Satan. இதன் வாயிலாக பிசாசின் காரியத்தை மிகைப்படுத்தியோ அல்லது பெரிதுபடுத்தியோ நாம் காண்பிப்பதற்காக இது சொல்லவில்லை. But nevertheless, we will never run away one fact that Satan always attack every children of God. ஒரு காரியத்தை விட்டு எப்போதும் நாம் மறந்து போய் விடக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை அவன் எப்போதும் தாக்கிக் கொண்டே இருக்கிறான். You know, 2 Corinthians chapter 2 verse 11 says that I don't want Satan to outwit us. After all, we are not ignorant about Satan's scheming. 2 கொரிந்தியர் 2:11 இப்படியாக வாசிக்கிறோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. So, enemies has a way to tackle us. Enemy has a way, has a determinations they want to take us down. பிசாசு இப்படியாக நம்மை கீழே தள்ளும்படிக்கு அவன் குறிவைத்து நம்மை தாக்குகிறவனாய் அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான். All the more I feel that these seasons I always need to remind everyone, stand strong, build a good habits of dealing with sins, dealing with all the issue, so that we are not falling halfway running this race. ஆகவே நாம் எல்லாருக்கும் நான் நினைப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் நாம் நம்முடைய ஓட்டத்திலே பாதி வழியிலே நின்று விட்டு திரும்பி ஓடாதபடிக்கு பிசாசுக்கும் பாவக்கிரைகளுக்கும் நாம் எதிர்த்து நிற்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். I remember there's one pastor's prophesy, or I would say that he has a dream. He dreams that he's in the end time, he's in the great tribulations. அதாவது ஒரு போதருக்கு இப்படியாக ஒரு கனவு வந்தது. அந்த கடைசி காலத்துல அவர் அந்த மாபெரும் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போகிற ஒரு கனவாய் அது காணப்பட்டது. And he saw a lot of believers, Christians, attacking. They are looking for the pastor. They want to attack the pastor. அந்த கனவுல அநேக விசுவாசிகள் போதகர்களை தாக்கும்படி அவர்கள் குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Why they want to attack their own pastors? தன்னுடைய சொந்த போதகர்களை ஏன் அந்த விசுவாசிகளை தாக்க வேண்டும்? Because the rapture happened and their pastors left behind. அங்க ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த ரகசிய வருகையில கைவிடப்பட்ட போதகர்கள் அங்கு இருந்தபடினால அந்த விசுவாசிகள் அப்படி செய்தார்கள். They are so angry. They're angry about their pastors. Why you never taught us well? Why you telling us this lifestyle is acceptable in the eyes of God?
ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்டதான போதனைகளை நீங்கள் கொடுக்கவில்லை? கர்த்தருடைய கண்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த போதனைகளை எங்களுக்கு கொடுக்காமல் போனபடினாலே என்று சொல்லி அந்த தங்கள் சொந்த போதகர்களே அவர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள். They are so angry, they even come to a point almost want to kill their pastor. அவர்கள் மிகவும் விசுவாசிகள் கோபமடைந்தபடியினாலே போதகர்களை கொன்று போட வேண்டிய அளவுக்கு அவர்களை தாக்கினார்கள். And sometimes I was sitting on when I was standing preaching, I look at the ground, the floor, and I ask myself, how many people will make it through in the Great Tribulation? அநேக நேரத்துல நான் பிரசங்கிக்கும் போது இப்படியாக அந்த தரையிலும் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து நான் கேட்பேன். எனக்குள்ளே கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி என்னவென்றால், இந்த மகாபிரிய உபத்திரவத்திலே எத்தனை இந்த விசுவாசிகள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று. Where are the 30 who are the 30% are most vulnerable, they can fall off from their faith? அந்த 30% இப்படியாக தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டு தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி போகுவதற்கு ஏதுவாய் காணப்படும். I don't like to be motivated by faith, but I really have to face the fact that I need to work harder to make sure that everyone can stand to the end. இந்த இடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் முனைப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எல்லா ஜனங்களும் அங்கு ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும் என்றதான அந்த காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். If you have 3 children, out of 1 that are the weakest in their faith, what you going to do with them? உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருப்பார்களானால் அதுல ஒரு பிள்ளை விசுவாசத்திலே குறைப்பட்ட பிள்ளையா இருக்குமாயின் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? You build good relationship with him or her, and you try to pray for her or him, and you try to strengthen their faith. அந்த மகனுக்கோ மகளையோ நீங்கள் அழைத்து அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Same to me. What I'm trying to do is to secure most of the pastors and not fall into scandal, not fall into sins, and continue in the ministry. அதே காரியத்தை தான் நானும் செய்ய விரும்புகிறேன். அநேக போதகர்கள் இந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவ இச்சைகளில் விழுந்து ஊழியத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு அப்படியாய் அவர்களை தேற்றும்படிக்காக நான் செய்து கொண்டிருப்பேன். Today, my message is not going to be like normal message because I'm going to say something that normally we won't hear. அதாவது எப்போதும் சொல்லுகிறது போல சாதாரண செய்தியாக இன்றைக்கான செய்தி இருப்பதில்லை. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்க போகிறது. I pray that you will pay attention. நீங்கள் கவனம் கொடுத்து இதை கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். One of the reasons because I'm going to move very fast. ஏனென்றால் நான் மிக துரிதமாக இந்த செய்தி சொல்லி முடிக்க போகிறேன். Okay, understand what I'm trying to say, and let's start. First thing, there are ways in which Satan attacks Christian. கிறிஸ்தவர்களை பிசாசானவன் தாக்கும் வழிமுறைகள். You see, first thing, he makes us lazy. முதல் காரியம் நம்மை அவன் சோம்பேறிகளாக மாற்றி விடுகிறான். You know, laziness is one of the attack the enemy want to attack on Christians. எதிராளியானவன் கிறிஸ்தவர்களை தாக்குகிறதற்கான உபயோகப்படுத்தும் ஒரு வழிமுறையானது சோம்பேறித்தனம். Especially spiritual laziness. அதாவது குறிப்பாக அந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை அவன் கொடுக்கிறவனா இருக்கிறான். We can be so motivated in works, we can be so motivated in many things, but not the spiritual things. அநேக காரியத்திலே நாம் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டாலும் இந்த ஆவிக்குரிய காரியத்திலே நாம் அந்த உற்சாகத்தை படுத்துவதிலே குறைப்பட்டு போகிறவர்களாய் காணப்படுகிறோம். One of the things, one of the smartest things that the lazy people can do is give excuses. அதாவது இந்த சோம்பேறிகள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். And they hate people to say them lazy. ஆனா அவர்களை பார்த்து யாராகிலும் நீங்கள் சோம்பேறிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு அது பிடிக்காது. But this is what the stronghold, the enemies want to deal with Christians. Get them lazy. ஆனால் இந்த பிசாசு செய்கிற ஒரு காரியம் என்றால் எப்படியாகிலும் அவர்களை அந்த கட்டுகளுக்கு உட்படுத்தி அவர்களை சோம்பேறிகளாக மாற்ற நினைக்கிறான். And we cannot reach the world with lazy Christians. இன்றைக்கு இந்த சோம்பேறித்தனமான இருக்கிறதான அந்த கிறிஸ்தவர்களை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And that happens to pastors as well. அதே போல இது போதகர்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல, அவர்களும் அதற்கு உட்பட்டவர்களா இருக்கிறார்கள். They have all the spiritual explanations. They will have a
faith. They claim so many things, but they're not willing to do more for the kingdom of God. அதாவது இப்படியாக பொய்யான அந்த காரியங்களை சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு அவர்கள் எதையுமே செய்யாதவர்களாய் தான் இருப்பார்கள். And second thing is he weighed us down with the pressure of duties. 2வது காரியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பொறுப்பு கடமைகளின் பாரத்தை சுமத்தி விடுகிறது நிமித்தம் நம்மை தாக்குகிறான். You see, everyone, pastors, every members, you have your duties, but sometimes it is the pressure or the tiredness of the duty that make us not moving forward. பொதுவாக நமக்கு அநேக பொறுப்புகளும் கடமைகளும் இருப்பதனாலே அதிலே நாம் கவனித்து காரியங்களை செய்கிறபடினாலே இன்னும் தேவனுக்காக அதிவேகமாய் முன்னேறக்கூடாதபடிக்கு அவைகள் நமக்கு தடைக்கற்களாய் காணப்படுகின்றன. We have so many promisings from God, new leading, new era, new season, new wine. We say all the new things, but except we don't want to face the pressure of duties. நமக்கு புதிய தரிசனங்கள், புதிய கடமைகள், புதிய பொறுப்புகள், புதிய காரியங்கள், புதிதான விதத்தில் முன்னேற வேண்டிய காரியங்கள் காணப்பட்டாலும் நாம் அதிலிருந்து முன்னேறி போகக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்டதான பார சுமைகளை அவன் சுமத்துகிறான். We don't want to go for the highest goal, the highest aim that Jesus Christ has for us. இயேசு கிறிஸ்துக்காக நமக்காக வைத்திருக்கிறதான அந்த மேலான நோக்கங்களை நாம் அடைவதற்கு அவன் இப்படிப்பட்டதான காரியங்களை கொடுப்பது நிமித்தம் தடை செய்து விடுகிறான். Do you know why? It is the works of the evil one that keep us in the comfort zone. இது என்ன தெரியுமா? நம்ம அந்த அமைதியான சமாதானமான நிலைமையில வைத்து அந்த தடையான காரியங்களை நாம் செய்து முடிக்க கூடாதபடிக்கு அப்படியே நம்மை சமாதானத்தில் வைத்து விடுகிறான். And number 3, he oppresses us with nervous moodiness, means emotion, and also daydreaming. அதாவது நம்ம இப்படிப்பட்டதான மன அழுத்தங்களை கொடுத்து அதிலே அவன் ஒடுக்கிவிட பார்க்கிறான். பகல் கனவுகள் காண்பது, நம்முடைய மனநிலைமையில பாதிப்பது, நரம்பு தளர்ச்சி போன்ற சோர்வுகளை கொண்டு வருகிற காரியங்களை கொடுப்பது நிமித்தமாக. Meanings that a lot of emotion, a lot of, unnecessary thing steal away our time. We call the thief of our time. நம்முடைய நேரத்தை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனநிலைமை பாதிப்பது நிமித்தம் அந்த காரியங்கள் தேவனுக்கான நேரத்தை அது திருடி விடுகிறதாய் காணப்படுகிறது. We can feel frustrated, nervous, anxiety, for nothing. காரணம் இல்லாமல் சோர்ந்து போகிறோம், உற்சாகம் இல்லாமல் காணப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். If we want to become an overcomer, we need to overcome our emotion. நாம் மேற்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய உணர்ச்சிகளை நாம் மேற்கொள்கிறவர்களாய் முதலாவது காணப்பட வேண்டும். Devil afraid of two words, P and A, practical and action. பிசாசு பயப்படுகிறதான 2 காரியம் என்னவென்றால் நடைமுறையில செய்கிற காரியங்கள், அந்த நடைமுறைப்படுத்துகிற காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும்போது செயல்படுத்தும் போது அதை பார்த்து பிசாசு பயப்படுகிறான். And the number 2, PA, is a prayer altar. They are afraid of prayer altar. 2வது பிசாசு பயப்படுகிறதான அந்த எழுத்து PA என்னவென்றால் அந்த ஜெபம் மற்றும் பலிபீடம். You see, God is a God who is so practical. நம்முடைய தேவன் நடைமுறையின் தேவனாய் காணப்படுகிறார். He is always doing. Jesus Christ says, "My Father is at work until today." என்னுடைய பிதா இப்போதும் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். So no way their children become a daydream persons. They must be practical. They must be on action. ஆகவே அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாமும் பகல் கனவு காண்கிறவர்களைப் போல இல்லாமல் நடைமுறைப்படுத்தி காரியங்களிலே செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Number 3, see, we develop the attacks of the enemy is make us develop hurt feeling and become overly sensitive. அதாவது பிசாசு நம்மை இப்படிப்பட்டதான தாக்கத்துகளுக்கு உட்படுத்துகிற காரியம் என்னவென்றால் நாம் மற்றவர்கள் ஏதாகிலும் சொல்லும்போது அது நிமித்தம் நாம் புண்படுத்தப்படுகிறவர்களாகவும் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். You see, hurt feelings develops from time to time. இந்த புண்படுத்துகிற காரியம் நேரத்துக்கு ஏற்றாற் போல அது மாறிக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கிறது. Because we live in the world, people stumble us or people are not sensitive to us. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் எப்போது நம்மை கீழே தள்ளலாம் என்று பார்ப்பார்கள். நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Sometimes we feel hurt, can't help.
இப்படிப்பட்ட நேரத்திலே நம்ம பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறோம். But the problem is when we become oversensitive, hypersensitive, we become like imbalance. அதாவது நாம் புண்படுத்தப்படுகிற நேரத்தில் அதையே நாம் மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆகவே அதை சமநிலைமையிலே வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர, அதிலேயே நாம் ஆழ்ந்து போய்விடக்கூடாது. When you're afraid of people, opinions, or you're hurt, you become oversensitive. You know this is the work of the enemy. You should never be like that. ஜனங்கள் நம்மை குறித்து ஏதாகிலும் சொல்லும்போது அதையே நாம் நினைத்து சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால் அது ஒரு பிசாசினுடைய தாக்குதலாய் காணப்படுகிறது. அதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Number 5, we become easily discouraged by criticism. 5வது காரியம், மற்றவர்களுடைய அந்த கேலி குத்துகளுக்கு நாம் எளிதிலே சோர்வடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். You see, we forget that we must willing to receive what people tell the truth about ourselves. நம்மை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறதான அந்த உண்மையான விமர்சனங்களை நாம் என்ன என்று ஆராய்ந்து அறிந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Criticism is not necessary. It's a personal attack. It just tell you the truth. It just like give you the opinions, the more not very encouraging opinion, or maybe something that you need to be correct. அதாவது இந்த விமர்சனங்களை நம்மை குறித்து சொல்லும்போது எதிர்மறையான காரியங்களோ நன்மையான காரியங்களை சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறதான அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை அது நம்மை சோர்வுக்குட்படுத்தினாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். The problem is not the criticisms. The problem is we take it personally and become discouraged. அதாவது விமர்சனங்களை ஜனங்கள் கொடுப்பது அங்கு அந்த காரியம் முக்கியமல்ல. அது எந்த விதத்தில் நான் ஏற்றுக்கொண்டு கையாளுகிறேனோ அதுதான் மிக முக்கியமானதா இருக்கிறது. It looks like very natural. This is in the society is very natural. சமுதாயத்தில் ஒருவேளை அது இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கிறது போல் நமக்கு இடத்திலும் காணப்படலாம் என்று நாம் நினைக்கலாம். But easily being discouraged is the attack of the enemy. இது பிசாசினுடைய ஒரு தாக்குதலா இருக்கிறபடினாலே இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் போது எளிதாக நாம் சோர்வுற்றவர்களாய் காணப்படுகிறோம். We're supposed to be a people of faith. நாம் விசுவாசத்தின் நபர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம். And we're supposed to work in a way that we took every criticism as our stepping stone that we can grow better. நம்மை குறித்து சொல்லப்படுகிறதான இந்த விமர்சனங்கள், கிண்டல்கள், கேலி குத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான படிகளாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதிலே நாம் சோர்வடைந்து போய்விடக் கூடாது. But our pride or our this low self-esteem has allowed discouragement come into place. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த தாழ்வு மனப்பான்மை, பெருமையான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும்போது அதை நம்மை சோர்வடை செய்துவிடும். Number 6, we become discouraged, then we become even more depressed. 6வது தாக்குதல் பிசாசு கொடுக்கிறது என்னவென்றால் இதன் வாயிலாக நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் அதிகமான மனநிலைமை பாதிப்புக்குள்ளாகி அதில் ஆழ்ந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Don't let discouragement get up to your heart, get down to your heart or get up to your head. அதாவது உங்களுடைய அந்த சோர்வானது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தையும் உங்களுடைய மனநிலைமைக்கும் உங்கள் தலைக்கு மேலாக அது பாதிப்புகளை கொண்டு வருகிறதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. If you feel yourself depressed, first thing, pray and get help from others. ஆமென். இப்படிப்பட்டதான நீங்கள் சோர்வுக்குள்ளாக வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபித்து அந்த மற்றவர்களிடத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். Depression can easily take you months, take you weeks of time away from you. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மன சோர்வுகள் நீங்குவதற்கு வார கணக்கில், மாத கணக்கில் கூட நாட்கள் எடுக்கலாம். Don't fight alone and don't keep fighting on the same issue. ஒரே பிரச்சனைக்காக அதிலே நீங்கள் தலையிட்டுக் கொண்டு அதிலே யுத்தம் செய்கிறவர்களாக காணப்படாமல் அதையே நீங்கள் மிகைப்படுத்திக் கொள்ளாமல் காணப்பட வேண்டும். Number 7, we succumb to the temptation to the spiritual pride. அதாவது நமக்கு காணப்படுகிறதான அந்த ஆவிக்குரிய பெருமைகளின் சோதனைகளுக்கு நாம் அநேக நேரத்தில் அடிபணிந்து போய் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Some temptation doesn't work in the negative way, but they work in the way that you feel that you are somebody. You took spiritual pride.
அதாவது எதிர்மறையான காரியங்களை கொடுத்து அநேக நேரத்தில் பிசாசு நம்மை சோதனைக்குட்படுத்துவதில்லை. ஆவிக்குரிய விதத்திலே இது நன்மை என்று நாம் நினைக்கிற காரியத்திலே நான் பெருமையா நான் இதில நன்றாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான அந்த விஷயத்திலே நமக்கு ஆவிக்குரிய விஷயத்திலே பெருமையான காரியங்களை குறித்து நம்மை அடிபணிய வைக்கிறான். So let's look again. First one, he makes us lazy. He make us not producing anything. மறுபடியும் திரும்பி பார்க்கலாம். நாம் கனி கொடுக்க கூடாதபடிக்கு நம்மை சோம்பேறிகளாக மாற்றி விடுகிறான். Or he make us feel hurts, our emotion affected. நம்முடைய உணர்வுபூர்வமான காரியங்களிலே நம்மை புண்படுத்தி அதிலே பாதிப்புகளை கொண்டு வருகிறான். Or even come to a place that he make us fall into the temptation of spiritual pride. அடுத்தபடியாக நாம் இப்படியாக அந்த ஆவிக்குரிய பெருமையான காரியங்களின் அந்த சோதனைகளிலே வீழ்ச்சி அடையும்படி செய்து விடுகிறான். Because the temptation that does not immediately or directly leads us to sinful action. இந்த சோதனையானது நேரடியாக வெளிப்படையாக உடனடியாக நாம் பாவத்தில் விழுந்து விடுவதற்கு ஏதுவாக அது காணப்படாமல் இருப்பினும், but temptation can be also, the attack can be also something that lead us into a weaker stage. இந்த சோதனையானது இப்படி நம்மை தாக்கும்போது நம்மை பலவீனமானவர்களாய் மாற்றி விடுகிறது. So how to resist devil? ஆகவே இந்த பிசாசை இப்படிப்பட்ட காரியத்திலே எப்படி நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்? First thing first, recognize the problem as an attack of the devil. முதல் காரியத்தை நாம் முதன்மையாக கவனப்படுத்தி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரச்சனையை பிசாசின் தாக்குதலாக நாம் அதை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். Without recognizing that issue is directly or motivated by devil against us, இந்த காரியம் பிசாசினாலே நமக்கு வந்திருக்கிறது என்று நாம் கண்டறிய முடியாவிட்டால், we might throw the attention or project the attention in the wrong direction or even to the wrong person. அந்த காரியத்தை இப்படியாக தவறாக நாம் புரிந்து கொண்டு தவறான நபர்களுக்கு நேராக அது புரிந்து கொள்வதற்கும் ஏதுவாய் காணப்படும். And James 4 verse 7 says that place yourselves under God's authority, resist the devil and he will run away from you. யாக்கோபு 4:7 இப்படியாக தான் வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You see, resist the devil, he runs away from you. You know this is from devil, the emotion is from devil, the oppression is from devil, the depression is from devil. Resist devil. இந்த தாக்குதல், இந்த அழுத்தம், இந்த போராட்டம், இந்த மனசோர்வு பிசாசின் இடத்திலிருந்து வந்தது என்று தெரிந்தவுடனே அந்த காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு. And you must have faith that God is not rebuking you for your weakness, but rather he will fight for your strength. தேவன் உங்களுடைய பலவீனத்திற்காக உங்களை கடிந்து கொள்ளுகிறவரால் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே உங்களுக்காக உங்களோடு நின்று யுத்தம் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். And of course, resist means fight, and you need to put on the full armor of God. எதிர்த்து நிற்பது என்றால் அதற்கு விரோதமாக நின்று நாம் யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு நாம் தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். And when we always remember Ephesians chapter 6, we are all pastors, so needless for me to tell you what is the full armor of God. சர்வாயுத வர்க்கம் என்பதை குறித்து எல்லா போதவர்களும் அறிந்திருக்கிறபடினால அதை குறித்து நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Every armor that missing in your life is be the attacking spot or the weak spot that enemies will put pressure and attacks in the same place. அந்த சர்வாயுத வர்க்கத்தின் ஒவ்வொரு அவயத்தையும் நாம் அணிந்து கொள்ள மறந்து விடும் போது அந்த பலவீனமான இடங்களிலே அந்த பிசாசினுடைய தாக்குதலுக்கு நாம் உட்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். You see, any wrestlings, you know, the moments when the competitors know their, or the player knows their competitor, their enemy, have a weak spot. If they know that the weak spot is on the leg, the left legs, they will keep attack the left legs in the whole game. அதாவது இந்த மல்யுத்தம் செய்கிற போது ஒருவருக்கொருவர் மல்யுத்தம் பண்ணி கொள்ளும் போது அந்த எதிராளியினுடைய பலவீனமான பகுதி என்று அவர்கள் கண்டறிந்தவுடன் அது வலது காலோ வலது கையோ இடது கையோ ஏதோ ஒரு இடமா இருந்தால் அந்த இடத்தை உடனே அவர்கள் தாக்க ஆரம்பிப்பார்கள். Because they know that that is a place
they can gain victory because this is your weakness. ஏனென்றால் அந்த பலவீனமான இடத்தில் அடிக்கும்போது அவர்கள் இதன் வாயிலாக உங்களை வெற்றி கொள்ள முடியும் என்று நினைக்கிறபடினால அந்த இடத்தை தாக்குவார்கள். It is the same for devil against the Christians. இதைதான் பிசாசானவனும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறான். If you have weakness of pornography, he'll come to you with a lustful mind. அதாவது நீங்கள் இந்த கெட்ட புகைப்படங்களை பார்க்கிறதான பழக்கம் இருக்குமானால் அதன் வாயிலாக இச்சைகளை கொடுத்து அவன் பாவத்தில் கீழே தள்ளுகிறவனாய் காணப்படுவான். If you have weakness in the finances, so you are lust for the money, and he'll come with all this temptation. நீங்கள் பண விஷயத்தில் இச்சையுள்ளவர்களாய் காணப்பட்டால் இப்படிப்பட்டதான பண விஷய சம்பந்தமான சோதனைகளை கொடுத்து உங்களுக்கு கீழே விழ தள்ள பார்ப்பான். I remember the days when I'm short of money, and attacks from devil is always has to do with money. இந்த பண பற்றாக்குறை பிரச்சனை இருக்கிற நேரத்தில் பிசாசு எப்போதும் அந்த பண விஷயத்தின் நிமித்தமாக எனக்கு சோதனைகளை கொண்டு வருவான். Sometimes you wonder why they knows you so well. Tell you the truth, they study about you. Pardon, Pastor? And you wonder why devils knows you so well. பிசாசு எப்படி இதை குறித்து என்னை குறித்து அறிந்திருக்கிறான் என்று நான் நினைப்போமானால் நம்மை கீழே செல்வதற்காக தான் நம்மை குறித்து அறிந்தவனா இருக்கிறான். The truth is they study on you. அது உண்மையான காரியம் என்றால் உங்களை குறித்து நன்றாக அவன் கற்றறிந்தவனாய் காணப்படுகிறான். You cannot stop them from observing you, study on you. உங்களை குறித்து உங்களை கவனிப்பதையோ உங்களை குறித்து அவன் கற்றுக்கொள்வதையோ நீங்கள் எந்த விதத்திலும் தடுக்க முடியாது. All you have to do is make sure that you don't have any loophole. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த எந்த விதமான தாக்கத்திற்குள்ளான ஓட்டைகள் உங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு அதை How to do it? Clothe yourself with Christ. இதை எப்படி செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்வதன் வாயிலாக. The Bible in Romans chapter 13 verse 14 says that put on the Lord Jesus Christ and make no provisions for the flesh to gratify its desires. வேதம் சொல்கிறது துர்இச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை பெணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். You see, put on the Christ like put on a raincoat. எப்படி அந்த மழைக்கு நாம் அந்த ரெயின் கோட்டை போட்டுக் கொள்கிறோமோ அது போல கிறிஸ்துவை நாம் அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Don't gratify your desire. உங்களுடைய இச்சைகளை நீங்கள் பேணாமல் இருந்து இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்பட வேண்டும். Plan that you have time that you'll be away from God. தேவனை விட்டு விலகுகிறதான வழிகளுக்கு எப்போதும் நாம் இடம் கொடுக்காமல் அதை குறித்து திட்டமிடாமல் இருக்க வேண்டும். Number 4, use the word of God. நான்காவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது தேவனுடைய வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். When Jesus was tempted by Satan, he always answered, "It is written." பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது எப்போதும் அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால் இப்படி எழுதியிருக்கிறதே. Remember the word of God. If you so happen you have certain weakness, go to the word of God. Use the scripture, refer to that sins, read it again and again, then you will overcome your sins. உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பலவீனமோ பாவமோ காணப்படுமானால் அதற்கு சம்பந்தப்பட்டதான அந்த வேத வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி திரும்ப நீங்கள் அதை செய்ய வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். And that is how I overcome my sin. இப்படிதான் நானும் எனக்கு வருகிறதான பாவ காரியங்களை மேற்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். Number 5, use your willpower to declare that I choose you, Lord, I will not sin. I resolve by the power of indwelling Christ to overcome and be victorious over sin. ஐந்தாவது காரியம் பிசாசை எதிர்த்து நிற்பது உங்களுடைய சொந்த விருப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி இவ்வாறாக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவத்தை ஜெயிக்கவும் வெற்றி பெறவும் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய கிறிஸ்துவின் வல்லமையால் நான் தீர்மானிக்கிறேன் என்று இப்படி நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, the willpower means that you must make it a point that you never give in to devil. உங்களுடைய சொந்த விருப்பத்தை பயன்படுத்தி இப்படியாக பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்பது.
You see, there's a strange. It doesn't happen once, but recently I come to India. The moment when I fly back, when I was on the plane, there is a very strange things happen to me. இப்படியா இது அடிக்கடி வருவதில்லை. இப்படி நான் இந்திய தேசத்துக்கு பிரயாணம் ஊழியத்தை முடித்து விட்டு திரும்ப அந்த போகும்போது, அந்த ஏரோப்ளேனிலே இப்படியான காரியம் நடந்தது. You see, and I mean, you see, at the midnight I was in the plane, அந்த நடு ராத்திரியிலே நான் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன். and suddenly there's a urge of my physical, என்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தூண்டப்பட்டது. and I thought that I need to go and pass urine. நான் அங்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றதான அந்த உணர்வு எனக்குள் வந்தது. I go to the and in the airplane I went for toilet. அங்க விமானத்தில் அந்த கழிவறைக்கு சென்றேன். I passed my urine. அங்க கழிவறையில சென்று விட்டு எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வரும்போது, I went back to the place I sit. என்னுடைய அந்த இடத்திற்கு நான் போய் அமர்ந்து கொண்டேன். The urge keep coming to me. தொடர்ச்சியாக எனக்கு இப்படிப்பட்டதான அந்த உணர்வு வந்து கொண்டே இருந்தது. As if my body keeps saying that you need to masturbate, you need to masturbate. I tell myself, I'm not thinking anything lustful, I'm trying to sleep, that's all. Where's this sound come from? அப்போது என்னுடைய மனநிலைமையில ஒரு கெட்ட யோசனை எனக்குள்ளாக வந்தது. இப்படியாக நீ போய் அந்த கழிவறையில் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுனால, எதற்கு இப்படி வருகிறது என்று நான் யோசித்தேன். I have overcome this kind of sin more than 10 or 20 years already. I never had this problem anymore. But how come this voice keep coming to me? இந்த 10, 20 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு இப்படிப்பட்டதான பாவ எண்ணங்கள் வந்தது. இந்த சுய புணர்ச்சி கொள்ள வேண்டும் என்று. அதை நான் அப்போதே மேற்கொண்டு விட்டேனே. இப்போது ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான யோசனை வருகிறது என்று நான் யோசித்தேன். And this sound keeps saying that if you do it, you can sleep well. அப்போது இந்த யோசனை எனக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. நீ அந்த சுய புணர்ச்சி செய்து விட்டால் நீ நன்றாக தூங்கலாம் என்று தொடர்ச்சியாக அந்த அ எண்ணங்கள் எனக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. My physical body cannot sit still. I keep praying to God. I keep praying to God, and that urge keep coming and coming from no way. அதாவது நான் தொடர்ந்து அது என்னை மேற்கொண்ட விதத்தில் அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதற்கு எதிர்த்து நின்று தொடர்ந்து நான் தேவன் அண்டையிலே இப்படியாக போராடி ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். I try to play music. I try to listen to sermon, and then things keep coming. கர்த்தருடைய வேத வசனங்களையும், செய்திகளையும், பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனாலும் தொடர்ச்சியாக எனக்கு அந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. My body is starting getting pains. இப்படியாக என் சரீரத்தை நான் வலிகளை உணர ஆரம்பித்தேன். But I make up my mind, say, I'm not going to do anything according to your way. My body is belongs to Christ. I choose not to sin. I'm going to fight to the bitter end. I'm not going to do, ஆமென். I'm not going to compromise. இப்படியாக நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். என்னுடைய சரீர இச்சையின் தூண்டுதலின்படி நான் செய்ய மாட்டேன். நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் இதற்கு எதிர்த்து நிற்கிறேன். இதை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி இப்படியாக நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். He said that is the moment when if God don't show up, you have to show up with your willpower. அதாவது அந்த நேரத்திலே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செயல்படாமல் போகும்போது, உங்களுடைய சொந்த விருப்பத்தை நீங்கள் அங்கு செயல்படுத்தி அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Sometimes we like to blame God or blame even angel why you didn't show up when I was in temptation. நாம் அநேக நேரத்திலே தேவதூதனையும் தேவனையும் கூட குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நான் இப்படிப்பட்ட சோதனையில் இருக்கும்போது ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று. Why can't there's a phone call come to me? You know, you don't blame others. You have to use your willpower declaring and overcoming. இப்படியாக நாம் மற்றவர்களை அந்த நேரத்திலே குற்றப்படுத்தக்கூடாது. ஏன் அவர் எனக்கு ஃபோன் செய்து தடுத்து இருந்திருக்கலாமே என்று. ஆனால் அந்த நேரத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் நம்முடைய சொந்த விருப்பத்தை பயன்படுத்தி அறிக்கையிட்டு அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். Bible says that Paul say in 1 Corinthians chapter 9 verse 27 says that, but I discipline my body and keep it under control, lest after preaching to others, I myself should be disqualified.
1 கொரிந்தியர் 9:27 வேதாகமத்திலே பவுல் சொல்லியிருக்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். That is so important. Keep yourself, your body disciplined and under control. ஆகவே உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒழுக்கத்திலும் கட்டுப்பாடிலும் வைத்துக் கொள்ள வேண்டிய Say all the நாய்கள். prayer, do all the declarations, but you must willing to suffer and keep your body under control. நீங்கள் படி இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அந்த ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Number 6, pray for God's help and strength. 6வது காரியம், தேவனுடைய உதவிக்காகவும் பலத்திற்காகவும் நாம் அவர் அண்டையில ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Ephesians chapter 6 verse 18, there is altogether for all, ALL. ஆங்கிலத்திலே இந்த எபேசியர் 6:18 எல்லாமே ஏ என்ற ஆரம்பிக்கிற எழுத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. He say praying at all time in the spirit. எல்லா சமயத்திலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். All the time pray in the spirit. Keep praying. Anytime when you have free time, pray. எல்லா நேரத்திலும் நீங்கள் ஆவிலே நிறைந்து இப்படியாக அந்நிய பாஷையிலே பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Don't just pray when needs arise. Don't just pray when a prayer meeting start. You pray whenever you have time, pray. ஏதோ ஜெப கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவோ தேவை இருக்கும்போது ஜெபிப்பது அல்ல, எல்லா நேரத்திலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And second thing, pray with all prayer and supplication, means pray for everything, anything, anyway. Just keep praying. Pray for Pastor Daniel Vijayakumar, pray for Pastor Stanley, pray for your children, pray for your members, pray for your own health, pray for finances, pray for God's kingdom. Anything that come across your mind, pray. உங்களுடைய மனதில் எந்த காரியம் இருக்கிறதோ Your mic, I think your mic has some problem. Not the sounds like a bit cutting. Okay. Then the number 3 is to that end keep alert with all perseverance. அடுத்த காரியம், எல்லா விதமான காரியத்தையும் நாம் விழித்து கொண்டிருக்கிறவர்களாக தொடர்ந்து பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, here says about perseverance. You have to take your determination, your willpower. You have to make up your mind. I'm going to persevere through. I'm not going to give in. அதாவது நாம் தொடர்ந்து மன உறுதியோடு கூட இருந்து தொடர்ந்து இதை நான் பற்றி பிடித்து கொள்ளப் போகிறேன், என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அதை நான் மேற்கொள்ளுகிறேன் என்று அப்படியாக செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then making supplication for all the saints, means that pray for everyone. அதாவது எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Number 7, plead the blood of Christ, the blood of the Lamb. Plead the blood of Christ over you. ஆட்டுக்குட்டியானவராக அந்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் பூசப்படும்படி அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். This is so important. The Bible says that we have conquered Satan's by the blood of the Lamb and by the word of our testimony, and for they loved not their lives even unto death. வேதவசனம் இப்படியாக சொல்லுவது, மரணம் நிழலோடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்யும். Plead the blood of Jesus Christ and persevere to the end. காணப்பட வேண்டும். Amen. So I really pray that this will help you to understand, us to overcome the works of the enemy. இதன் வாயிலாக நீங்கள் பிசாசின் கிரியைகளும் அதனுடைய தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்பதற்கு இது ஏதுவாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். But now I want to start with something that I'm going to do here very fast, and I pray that we will be prepared. This part is called when temptations come.
இந்த பகுதி சோதனையானது வரும்போது, அந்த சலனங்கள் வரும்போது, அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இது ஏதுவா இருக்கும். You see, temptation will come to the Son of God, but it is up to him to safeguard himself. அதாவது ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் இந்த பாவ சோதனைகள் கண்டிப்பாய் வரும். ஆனால் அந்த பாவ சோதனைகளிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வது அவனுடைய கையில் தான் இருக்கிறது. Like my example, what happened to me on the plane. Yeah, I'm alone, ம். everyone is sleeping. But you know, that very moment, when you feel the urge to take one step towards sins, then we pray the Holy Spirit will quickly remind us of something. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், என்னுடைய காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த விமானத்தில எனக்கு ஏற்பட்ட அந்த விஷயத்தின் வாயிலாக, நான் ஒரு படி எடுத்து வைத்து, இதில எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது தான், அங்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தி, அங்கு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். And this platform mostly are male pastors, men pastors. இந்த குழுவில அநேகராக இங்க ஆண் போதகர்கள் இங்க அநேகர் இருக்கிறீர்கள். One of the weakest as a man is when it comes to sex and adultery. அதாவது ஆண்கள் என்று சொல்லும்போது இந்த விபச்சார விஷயத்திலும், இந்த இல்லற விஷயத்திலும், இந்த பாவ காரியத்திலும் விழுந்து போகிறதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. Of course, not everyone has the same weakness, but majority men are more open to this kind of weakness. ஆனால் எல்லாரும் இப்படிப்பட்டதான காரியங்களில் விழுந்து போகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் இப்படிப்பட்டதான எந்த விஷயத்திலும் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். So when temptation comes, we ask or we hope that may the Holy Spirit push us back or pull us back by reminding us 14th issue. அதாவது இப்படிப்பட்ட சோதனைகள் நம்மை தாக்க வரும்போது, நம்மை அவர் பின்னுக்கு இழுத்துவிட்டு அதை செய்யும்படி முன்னேறக்கூடாதபடிக்கு அந்த 4 காரியங்களை நான் சொல்லப் போகிறேன். We have talked about 7 way to overcome or to resist devil. பிசாசினை எதிர்த்து நிற்பதில் 7 காரியங்களை நான் சொன்னேன். Now we're going to talk double. The 14th things that we wish we want Holy Spirit to remind us, or we need to remind us ourselves. இந்த இது இரட்டிப்பாய் மாற்றி 14 விஷயங்களிலே நம்மை நாமே நினைவுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லது பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்திலே நமக்கு நினைவுபடுத்தி அதை செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று 14 காரியங்களை சொல்லப் போகிறேன். First things, when temptation comes, think of God. முதல் காரியம், சோதனைகள் வரும்போது நீங்கள் தேவனை குறித்து நினைவுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Think of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். In the Old Testament, Joseph, you know, when her master's wife tried to seduce him, so he say one powerful words. He say, "How then I do this great wickedness and sin against God?" பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து நான் வாசிக்கும் போது அவனுடைய எஜமாட்டியானவன் அவனை வஞ்சித்து இழுக்க பார்க்கும்போது, தேவனுக்கு விரோதமாய்ப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி என்று அவன் பார்க்கிறோம். First thing first, if ever temptation come, you always ask God, I loyal to you, how can I do such a thing? உங்களுக்கு முதல் காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது எப்போதுமே ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். அந்த சோதனை வரும்போது, ஆண்டவரே, எப்படி உமக்கு இந்த பாவத்தை செய்வது நிமித்தம் உமக்கு நான் உண்மை இல்லாதவனாய் போய்விடுவேன் என்று சொல்லி கேட்க வேண்டும். In the first Samuel chapter 2, Eli's era, you know, the high priest Eli, and he told his 2 sons, Hophni and Phinehas, who fall into sin. He said, if someone sin against God the Lord, who can intercede for him? இந்த ஒப்பனையும் பிணைக்காசும் பாவம் செய்யும்போது பிரதான ஆசாரியனாகிய அந்த ஏலி இப்படியாக சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவரிடத்திலே போய் பரிந்து பேசுகிறவன் யார்? He tried to remind or appeal them to think about God, but they didn't. அவர்கள் அண்டையில் அவன் கெஞ்சி கேட்டுக்கொண்டது காரியம், இப்படிப்பட்ட சோதனை வரும்போது நீங்கள் தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளோ தேவனை நினைக்கவில்லை. Second thing, think about yourself.
இரண்டாவது காரியம், சோதனை வரும்போது உங்களை குறித்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். What will happen if you fall into sin? நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் உங்களுக்கு என்ன நேரிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். No whether with sexual sin or scandalous sins, he will hurt you badly. அதாவது அது சரீர பிரகாரமான அந்த விபச்சார சம்பந்தப்பட்ட இச்சையின் பாவங்களோ மற்ற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை அதிக தாக்குதலுக்குட்படுத்துகிற காரியங்களாய் காணப்படுகிறது. Recently, there's a lot of ministers, famous ministers, fall into scandalous sin. இப்படிப்பட்டதான பேர் புகழ்ச்சி பெற்ற புகழ்ச்சியான மாபெரும் தேவ ஊழியர்கள் இப்படிப்பட்டதான இந்த இச்சையின் பாவங்களிலே விழுந்து போனதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். 1 Corinthians chapter 6 verse 18 says that flee from sexual immorality. Every other sins a person commits is outside of the body, but the sexually immoral persons sin against his own body. எல்லா விதமான பாவமான துரு இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவன் எல்லாவித மற்ற பாவங்களை செய்வதிலும் இந்த விபச்சார பாவத்தின் செய்வதின் வாயிலாக அவன் தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. What will happen to you? You need to think about the consequence. நீங்கள் இப்படி பாவம் செய்யும்போது அதற்கான முடிவு என்ன என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Proverbs 6:32 says that he who commits adultery lacks sense. He who does it destroys himself. நீதிமொழிகள் 6:32 வாசிக்கிறோம். விபச்சாரம் செய்கிறவன் தன்னுடைய சுயநினைவின் சிந்தனை இழந்து விட்டு செய்கிறபடினாலே அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். Amen. And number 3, think about your spouse. மூன்றாவது காரியங்கள், உங்களுடைய துணைவி, வாழ்க்கை துணை, மனைவியை நினைத்து பாருங்கள். Not necessary sexual sins among adultery can hurt your spouse. Anything has to do with scandalous sins, it hurts them. வெறும் விபச்சாரம் மற்ற இந்த விபச்சார இச்சைகளுக்கான பாவ காரியங்கள் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை துணையை பாதிக்கும் என்றல்ல, இதற்கு சம்பந்தப்பட்ட மற்ற விதமான பாவ காரியங்களை செய்யும்போதும் அது உங்கள் வாழ்க்கை துணையை பாதிக்கிறதா காணப்படுகிறது. Sometimes sexual sins in certain society will end up with their divorce. அநேக நேரத்தில் இப்படிப்பட்டதான இந்த விதமான இச்சையின் பாவங்களை செய்வதனால அநேகருக்கு இந்த விவாகரத்துக்குள்ளாக கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Malachi chapter 2 verse 14 to verse 16 says that the tears of our spouse has covered the altar. மல்கியா 2:14-16 வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை துணையினுடைய அந்த கண்ணீர்கள் அந்த பலிபீடத்தை மூடுகிறதாய் காணப்படுகிறது. நாம் இப்படிப்பட்ட பாவத்தின் செய்வதின் வாயிலாக their crying has covered the altar and causing God put this punishment over the land of Israel. இப்படிப்பட்டதான பாவத்து நிமித்தம் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பூமியிலே அந்த சாபமாக காரியங்கள் வருகிறது. அவர்களுடைய கூக்குரல் போய் அங்கு எட்டுகிறதாய் காணப்படுகிறது. And anything we sin against our spouse is a violence against our family. அதாவது நம்முடைய வாழ்க்கை துணைக்கு விரோதமாய் செய்கிறதான பாவங்கள் நம்முடைய குடும்பத்தை அது பாதிக்கிறதாய் காணப்படுகிறது. Number 4, things about your partner in sin. அதாவது நீங்க பாவம் செய்யும்போது இந்த பாவத்தில் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். You see, adultery, it won't happen alone. There's another person. Probably he's or she is your good friend. Think about her or think about him. அதாவது விபச்சாரம் என்பது ஒரு நபர் செய்கிற பாவம் அல்ல. அதுல சம்பந்தப்பட்ட இன்னொருவரோ இன்னொருத்தியோ அதுல சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். That sin hurts you and hurts the other party. அதாவது அந்த பாவம் உங்களையும் பாதிக்கிறது, அந்த பாவத்தில் உங்களோடு கூட இணைப்பட்டதான அந்த இன்னொரு நபரையும் அது பாதிக்கிறதாக காணப்படுகிறது. Matthew 18 verse 6 says that, but whoever causes one of these little ones who believe in me to sin, it will be better for him, means the person, means we, to have a great millstone fastened around his neck and to be drowned in the depth of the sea.
மத்தேயு 18:6 இப்படியாக வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறதான இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். It says this is how much God have grief over when we have sexual sins with another party. God say, rather you die first. You just go away first. அதாவது இப்படிப்பட்டதான அந்த சரீர பாவத்தை செய்வது நிமித்தமாக தேவன் எவ்வளவு ஆழ்ந்து துன்பப்படுத்தப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். முதலாவதாக நீங்கள் அதிலே மாண்டு போகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். Think about your friend. Think about the person who close to you, and at the end you have adultery with him or her. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட நபரோடு கூட நீங்கள் விபச்சாரம் செய்யும்போது அந்த நபருக்கான வருகிறதான அந்த பாதிப்பையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Make another means that you can stop the sins if you want to. அதாவது காரியம் என்னவென்றால் நீங்கள் நினைத்தால் அந்த நேரத்தில் அந்த பாவம் செய்யாமல் உங்களை நீங்கள் தடுத்து கொள்ள முடியும். Number 5, think about your children. ஐந்தாவது காரியம், அந்த சோதனை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். You see the sins of the Israelites causing the children, causing the next generation in the wilderness for 40 years and suffer because of our faith, of their faithlessness. நம்முடைய முற்பிதாக்களுடைய அந்த விசுவாசமற்ற காரியத்தை நிமித்தம் அவர்களுடைய சந்ததிகள் பிள்ளைகள் 40 வருடம் வனாந்திரத்தில் அலைந்து திரிய வேண்டியதாய் காணப்பட்டது. If you are pastors, if fall into sins at the end, your children will carry the consequence for the rest of their life if they are unable to overcome it. உங்களுடைய நீங்கள் போதர்களாக நீங்கள் பாவம் செய்வீர்களானால் அது உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதை மேற்கொள்ளாத நிமித்தம் அந்த பிள்ளைகள் அந்த பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். A broken family can bring how much harm to their children. உடைக்கப்பட்ட குடும்பம் எவ்வளவு விதத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. Think about the consequence. அதனுடைய முடிவை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Number 6, think of the family. உங்கள் குடும்பத்தை நீங்கள் அந்த வேளையில அந்த பாவ சோதனை வரும்போது நினைத்துக் கொள்ளுங்கள். You see, Bible says that when Pharaoh took Sarai or Sarah from Abraham's, the whole house was cursed. அந்த பார்வோனானவன் அந்த ஆபிரகாமின் மனைவியாக சாராளை எடுத்துக்கொண்டு தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ள நினைக்கும் போது அவனுடைய அந்த முழு குடும்பமும் அங்க பாதிப்புக்குள்ளானது. And same thing to Abimelech. When he took Abraham's wife Sarah, the whole family, all the women cannot bear child. அபிமெலேக்குடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. அவன் சாராளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள நினைத்தும் போது அவனுடைய குடும்பத்திலே எல்லாரும் கனியற்றவர்களாய் காணப்பட்டார்கள். பிள்ளை பெறாதபடிக்கான அந்த சாபம் வந்தது. Your greatest blessing you can keep for your children, your family, is to walk uprightly. உங்களுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சம்பாதித்து வைக்கிறதான பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நீங்கள் நேர்மையாய் நடந்து கொள்வது. Now 7, think of the shame and the regrets may come after you commit the sin. நீங்கள் பாவம் செய்த பிறகு உங்களுக்கு வருகிறதான அந்த அவமானத்தையும் துக்கத்தையும் வருத்தத்தையும் நினைத்து பாருங்கள். You see Proverbs 5:11 and chapter 5:11 to 14 describe the groaning of a person who fall into sin. நீதிமொழிகள் 5:11-14 வாசிக்கிறோம். அந்த பாவத்தில் விழுந்த பிறகு அந்த நபருடைய மனக்குமுறல்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And he says that, I'm going to read, here says that at the end of your life you groan, when your flesh and body are consumed, and you say, how I hated discipline, and my heart despised reproof. I did not listen to the voice of my teacher or incline my ear to my instructors. I am in the brink of utter ruins in the assembly congregation. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணிடுதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முள்ளானேன் என்று முறையிடுவாய். When you give him to temptations,
the only one things you're going to experience is the shame and the regrets. பாவத்துக்குள்ளாக உங்களை நீங்களே அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படும்போது, உங்களுக்கு அவமானமும், நிந்தையும், வருத்தத்தை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். It doesn't come immediately, but He will definitely find you out at the end of your life. இது உடனடியாக அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாவிட்டாலும், வாழ்க்கையின் முடிவில நாம் வரும்போது கண்டிப்பாக இந்த விதமானதான காரியங்கள், இழப்புகளே நமக்கு நேரிடும். We pray that won't come at the end of your life. We pray that will come quickly. We will repent as early as possible. அது நம்முடைய வாழ்க்கையிலே முடிவிலே வரக்கூடாதபடிக்கு நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பாதிப்பு வருகிறதோ, அந்த சீக்கிரத்திலே நாம் மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே அந்த பாதிப்பு நமக்கு சீக்கிரமாய் வருகிறது நல்லது. Another verse is of chapter 6, 32 to 33 says that he who commits adultery lacks sense. He who does it destroy himself. Wounds and dishonor will he gets, and his disgrace will not be wiped away. 32, 33 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6 ஸ்ரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன், அப்படி சீக்கிரம் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வாதையும் லட்சியம் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. That dishonor, that wounds will stay there, will hurt you so badly. அதாவது லட்சியம், நிந்தையும் அடைவான். அது அதிக அளவில் ஆழமாய் பாதிப்பை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. Number 8, think about the church. 8வது காரியம், உங்களுடைய சபையை நீங்கள் நினைத்து பாருங்கள். Whenever we ministers want to, facing temptation, think about the church. We need to shout this loud. Think about the church. அதாவது இதை குறித்து நாம் உரத்தமாய் சொல்லி நாம் நினைத்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போதெல்லாம் உங்களுக்கு சோதனை வந்து தாக்குகிறது என்று நினைக்கும் போது உங்களுடைய சபை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். You see, 1 Corinthians 5 speaks about the sexual immorality happens in the church where a man has his father's wife. அதாவது இந்த விபச்சார பாவத்தை குறித்து 1 கொரிந்தியர் 5 வாசிக்கிறோம். தன்னுடைய சொந்த தகப்பனுடைய அந்த மனைவியோடு செய்கிறதான அந்த பாவத்தை குறித்து. You see, and anything that happen in the church is become a leaven or the yeast that leaven the whole lump or the dough. சபையிலே இப்படிப்பட்டதான பாவங்கள் ஏற்படும் போது அது எப்படி இந்த புளித்த மாவு எல்லாவற்றையும் பாதிக்கிறதோ அதே போல இப்படிப்பட்ட பாவங்கள் சபையை பாதிக்கிறதாக காணப்படுகிறது. When you secretly sins, the spiritual realm of the church, the spiritual condition of the church the wall has broken, and those sins will enter into that church and destroy the church. நீங்கள் ரகசியமாய் செய்கிற பாவத்தின் வாயிலாக அந்த ஆவிக்குரிய பாதுகாப்பாக அந்த சுவர் இடைக்கப்பட்டு இந்த ரகசிய பாவங்கள் உள்ளே வந்து அந்த சபையை அது பாதிக்கிறதா காணப்படுகிறது. If you lie occasionally, and the whole church will live under that deception. நீங்கள் ஒருவேளை எப்போதாவது ஒருவேளை இந்த பாவம் செய்வீர்களானால் இந்த வஞ்சிக்கிறதான இந்த காரியம் எல்லா சபை மக்களுக்குள்ளாக வந்து அது அங்கு பாதிக்கிறதா காணப்படுகிறது. And the member of the church will think that lie is not an issue because my pastor lies, so I can lie. ஆகவே விசுவாசிகள் என்ன நினைப்பார்கள், என்னுடைய போதகரே பொய் சொல்கிறார், ஆகவே பொய் சொல்வது ஒரு பிரச்சனை இல்லை என்று நினைத்துக் கொள்வார்கள். And that is so bad. அது மிகவும் ஒரு வருந்தத்தக்க காரியமாய் காணப்படுகிறது. And you wonder why your members lying, because they see their pastors lying. அப்போதுதான் உங்களுக்கு புரியும் ஏன் உங்க விசுவாசிகள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால் நீங்கள் பொய் சொல்வது நிமித்தம் அவர்களும் பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Number 9, think of the non-Christians. 9வது காரியம், அவிசுவாசிகளை குறித்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். People haven't heard about Jesus, or people are about to believe in Jesus. If you fall into sin, what will happen to them? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வண்டையில வர வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்கள் செய்கிறதான பாவத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பார்க்கும்போது என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். And by Romans chapter 2 verse 22 says that you who say that one must not commit adultery, do you commit adultery? You who abhors idols, do you rob the temples? And verse 24 says, for
As it is written, the name of God is blasphemed among the Gentiles because of you. ரோமர் 22 22 24 வரைக்கும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகாராதனை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. You see, the Bible says so clearly that in we when we commit sins, it's not only we ourselves, it's even the Gentiles, non-believers, they blaspheme God and they turn away from the gospel. இப்படியாக நாம் பாவம் செய்வது நிமித்தமாக நாம் மாத்திரமல்ல அவிசுவாசிகளும் தேவனற்றவர்களும் தேவனுடைய நாமம் அவர்கள் மத்தியிலே அவமகிமைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Number 10, think about the enemies of the gospel, the people who are opposing the truth. 10வது காரியம், சுவிசேஷத்திற்கு எதிராளிகராய் இருக்கிறவர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். நற்செய்தியை அறிவிப்பதற்கு தடையா இருக்கிற அந்த மக்களை. And David said to Nathan, I have sinned against the Lord because of the case of Bathsheba. But Nathan said to David, the Lord also has put away your sin, you shall not die. Nevertheless, because these deeds, you have utterly scorned the Lord, and the child who is born to you shall die. அதாவது 2 சாமுவேல் 12:13 தாவீது நாத்தான்வேலோடு உரையாடலை பார்க்கும்போது அங்கு பத்சேபாளுக்கு விரோதமாக அவர் பாவம் செய்யும்போது இப்படிப்பட்டதான காரியத்தை அங்கு தீர்க்கதரிசியானவர் அவருக்கு வந்து அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Yeah, so when we sin, think about what the enemy is going to talk about God. அப்போது நாம் பாவம் செய்யும்போது எதிராளியானவன் தேவன் அண்டையில் என்ன சொல்லுகிறவன். Number 11, think about your ministry. 11வது காரியம், உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். You won't be able to stand against on the pulpit when people trust you at the first time. Pardon, Pastor? You won't be able to stand and preach like you have been doing in the initial stage. அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் நின்று தைரியமாய் பேசினீர்களோ அதே போல முன்பு போல உங்களால ஜனங்கள் முன்பாக நின்று ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் பாவம் செய்து people will lost the trust to you. இருக்கிற நம்பிக்கை ஜனங்கள் எழுந்து போய் விடுவார்கள். And God, you lost your anointing as well. அதே போலவே உங்கள் அபிஷேகத்தையும் நீங்கள் எழுந்து போனவர்களாக காணப்படுவீர்கள். You see, the Judges talk about the book of Judges talk about this Samson and Delilah. புஸ்தகத்திலே குறித்தும் தெலீலா குறித்தும் நாம் வாசிக்கிறோம். When Delilah, when Samson sleep with Delilah shave off his the 7 locks of his head, and he lost his strength. தெலீலாளோடு அங்கு சிம்சோன் அங்கு பாவம் செய்த பிறகு அந்த அவனுடைய அந்த தலை முடியிலே காணப்படுகிறது அந்த 7 ஜடைமடைகளை அவள் சவரம் செய்து விடுகிறாள். அவன் தன்னுடைய பலத்தை போய்விடுகிறான். Our anointing comes from our consecrations. நம்முடைய அபிஷேகம் நம்முடைய பிரதிஷ்டை பொறுத்ததாய் காணப்படுகிறது. Without consecrations, there is no authority, no strength. அந்த அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் அங்கு எந்த விதமான பலனையும் அதிகாரத்தையும் நாம் அங்கு பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய அபிஷேகத்திலே. Number 12, think of God's judgment. 12வது காரியம், தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். You see, and the Bible says that let marriage be held in honor among all, let the marriage bed be undefiled. For God will judge the sexual immoral and adulterers. எபிரேயர் 13 எப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். Same to all other sins, but only this round I have emphasis more on sexual sin. எல்லா பாவங்களுக்கும் இந்த
குறித்து தான் இங்க நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். Number 13, think of eternity. 13வது காரியம், அந்த நேரத்திலே உங்களுடைய நித்தியத்தை குறித்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். You see, and you see, Galatians give us a list of the flesh, the works of the flesh, the evidence, and the sins. மாம்சத்தின் கிரியைகளாகிய பாவங்களை குறித்து கலாத்தியர் நிருபத்திலே அங்கு விரிவான காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். John 3:16 is powerful verse, but it doesn't come without Galatians chapter 5 verse 21. அதாவது யோவான் 3:16 மிக முக்கியம் வல்லமையுள்ள வசனமாயிருக்கிறது. ஆனால் கலாத்தியர்ல சொல்லப்பட்டதான இந்த 5ஆம் அதிகாரத்தின் காரியங்கள் நிறைவேற்றப்படாமல் அந்த காரியங்கள் அதுக்கு மிகையாகாது. Meanings that if we continue live in sins, and the Bible verse for us is, I warn you as I warned you before, that those who do such things will not inherit the kingdom of God. அதாவது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து உங்களை எச்சரிக்கிறேன்னு, இப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Don't fall into those sins. இப்படிப்பட்டதான பாவங்களுக்குள்ளாக நாம் விழுந்து போகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Eternal heavens is not the place that keep all the ongoing sinning sinners. அதாவது அந்த பரலோகத்தில் இப்படியாக தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டவர்களை எப்போதும் அந்த பரலோகம் அங்கு வைத்துக் கொள்ளாது. But the grace of God has set us free from all bondages of sin. ஆனால் தேவனுடைய கிருபை எல்லா விதமான இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. Number 14, finally, think of the future glory if you overcome. கடைசியாக நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கும்போது வருங்காலத்தில் வருகிறதான அந்த மகிமை, வெற்றி கொள்ளும் போது வருங்காலத்தில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறதான மகிமையை பார்க்க வேண்டும். When temptation come, think of the future glory if you overcome this temptation. வருங்காலத்திற்கான மகிமையை குறித்து நாம் நினைத்து பார்க்கும்போது நமக்கு வருகிறதான அந்த சோதனையை கண்டிப்பாக நாம் மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். The Bible says that it is these who have not defiled themselves with women, for they are virgins. It is these who follow the Lamb wherever he goes. This has been redeemed from mankind as first fruit for God and the Lamb. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் பொற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். The Bible says that there will be rewards. There will be rewards. There will be the people who chosen by God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு அங்கு தேவனாலே அங்கு வெகுமதிகள் கொடுக்கப்படும். And who will never have defilement of any. அவர்கள் எந்த விதத்திலும் தங்களை துர்இச்சைகளுக்கு பேணாமல் இருந்தவர்கள். And I pray that all pastors, it is the moment, is the season, is the era that we must overcome all sort of temptation in our life. Resist the devil. ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதான இந்த காலகட்டம், இந்த கால நிலைமைகளில் எல்லா விதமான சோதனைகளுக்கு நாம் எதிர்த்து நின்று பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் போதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். My pray for you, God help us to think about you, think about everything, so that we can put ourselves together and continue to resist temptation. ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லாவற்றையும் முன்பாக வைத்து பிசாசுக்கு நாம் இப்படிப்பட்டதான சோதனைகளில் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Oh, let us pray. Heavenly Father, we just want to come before you. பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். That every one of us will able to overcome, and when temptation come. ஆண்டவரே, இந்த பாவ சோதனைகள் வரும்போது நாங்கள் ஒவ்வொருவரும் அதுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாயும் அதை மேற்கொள்ளுகிறவர்களாயும் மாற்றுவீராக. Lord, we will not be bogged down or be hindered by the works of the evil one, that we
not be productive, ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்காதபடிக்கும் முன்னேறி செல்ல and neither, Lord, when we are சோதனைகளிலே strong, நாங்கள் தாக்குதலுக்குட்படாதபடி காத்துக்கொள்ளும். and ஆண்டவரே, neither when ஒருவேளை we are, yeah, continue. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாய் இருந்தாலும், Neither when we are strong, Lord, we pray that we will always be careful with temptations and we will not take one more steps nearer towards the sin. ஆகவே இந்த சோதனைகளை குறித்து நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருந்து, சோதனைக்கு ஒரு அடியிலே வந்தாலும் அதற்கு தூரமாய் இருக்கிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும். My prayer, it is all pastors will always stay faithful to the end. ஆண்டவரே, இங்கிருக்கிற எல்லா போதகர்களுக்கும் நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், கடைசி வரைக்கும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். None of the pastors will fall into sins and unable to overcome. ஆண்டவரே, ஒரு போதகரும் பாவத்தில் விழுந்து விட்டு மேற்கொள்ள கூடாதபடிக்கு இருக்கக்கூடாது. We give thanks to you. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். In the mighty name of Jesus Christ, Lord, we pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென்.